வெல்கம் டு சந்திரு மேக்ஸ். நம்ம இந்த வீடியோல இன்டெலிஜென்ஸ் பியூரோ செக்யூரிட்டி அசிஸ்டன்ட்ல கேட்ட ரீசனிங் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஏற்கனவே ஒரு 8 வீடியோ பார்த்திருக்கோம். அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. ஓகேவா? அதை பார்க்காதவங்க அதை ஃபர்ஸ்ட் பார்த்துருங்க. ஓகே, லாஸ்ட் வீடியோல ஒரு கொஸ்டின் உங்களை ட்ரை பண்ண சொல்லியிருப்பேன். அது எப்படி வந்ததுன்னு பார்த்துட்டு பேலன்ஸ் கொஸ்டின் வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகேவா? ஒரு ஷிஃப்ட்டுக்கு 20 கொஸ்டின் ரீசனிங்ல கேட்டிருப்பாங்க. ஓகே, இது நம்ம எடுத்திருக்கிறது மார்ச் 2023ல கேட்ட ஷிஃப்ட்ல உள்ள கொஸ்டின். சரியா? இப்போ லாஸ்ட் வீடியோல உள்ள கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணிடலாம். இந்த கொஸ்டின் உங்களை ட்ரை பண்ண சொன்னேன். கரெக்டா? PQRS TUV and W are sitting in a round circle facing the center. ஒரு 8 பேர் சொல்றாங்க, சென்டரை பார்த்து இருக்கிறாங்க, ரவுண்டா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை நம்ம ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு 8 பேரை ஃபில் பண்ணிடலாம். 1 2 3 4 5 6 7 8. ஓகேவா? 8 பேரு சென்டரை பார்த்து இருக்கிறாங்க. அடுத்து என்ன பாயிண்ட் இருக்கு பாருங்க. P is third to the left of S. S ஓட தேர்ட் லெஃப்ட்ல Pங்கிறாங்க. அப்போ ஒரு இடத்துல S போட்டுட்டு அதுல இருந்து தேர்ட் லெஃப்ட், ஃபர்ஸ்ட் லெஃப்ட், செகண்ட் லெஃப்ட், தேர்ட் லெஃப்ட், இந்த இடத்துல P வந்துடும். அதுக்கப்புறம் பாருங்க வேற என்ன கொடுத்திருக்காங்க. P is second to the right of T. T ஓட செகண்ட் ரைட்ல Pங்கிறாங்க. அப்ப T இங்க இருந்தா மட்டும்தான் T ஓட செகண்ட் ரைட்ல P இருக்க முடியும். அப்புறம் வேற என்ன பாயிண்ட் இருக்கு. Who is an immediate neighbor of both R and V? T அப்படிங்கிறது R க்கும் V க்கும் நெய்பர் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒண்ணு இந்த இடத்துல R இல்ல V இருக்கணும், இங்கேயும் அதே தான் R இல்லைன்னா V இருக்கும். ஒரு இடத்துல R, ஒரு இடத்துல V, இன்னொரு இடத்துல V R அப்படின்னு மாத்தி வரும். கரெக்டா? ஸோ ரெண்டு பாசிபிள் இருக்கு. ஓகே, இப்போ பாருங்க, நம்ம எப்பவுமே லாஸ்டா இருக்கிற கொஸ்டின் என்னன்றதையும் தெரிஞ்சுக்கணும். ரைட் ஆஃப் V, வியோட ரைட்ல யாருன்னு தான் கேக்குறாங்க. இப்போ V வந்து நமக்கு கன்ஃபார்ம் ஆகல, இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா? ஒருவேளை V இங்க இருக்குது அப்படின்னா வியோட ரைட்ல யார் இருந்திருப்பா? T இருந்திருப்பாங்க. ஸோ ஆன்சர் T-ஆ இருக்க வாய்ப்பு இருக்கு. கரெக்டா? அதே மாதிரி ஒருவேளை V இங்க இருக்குது அப்படின்னா வியோட ரைட்ல யார் இருந்திருப்பா? P இருந்திருப்பாங்க. கரெக்டா? இப்போ ஆன்சர் P-ஆ இருக்கும் இல்ல T-ஆ இருக்கும். ஏன்னா Vக்கு ரெண்டு சான்ஸ் தான் இருக்கு. ஸோ ரெண்டு சான்ஸுக்கு நமக்கு ரெண்டு ஆன்சர். P இல்லைன்னா T அப்படிங்கறத ஆன்சர். ஆப்ஷன் பார்க்கும்போது P இல்ல T மட்டும் தான் இருக்கு. ஆன்சர் ஈஸியா போட்டுடலாம். ஃபுல்லா சால்வ் பண்ணவே தேவையில்ல. ஃபர்ஸ்ட் ரெண்டு பாயிண்ட் மட்டும் ஃபில் பண்ணிட்டு ரெண்டு பாசிபிள் வரும். அந்த ரெண்டு பாசிபிள்ல ஆப்ஷன் பார்க்கும்போது ரெண்டு ஆன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல ஆப்ஷன் பார்த்தோம்னா ஒண்ணுதான் இருக்கு. ஸோ ஈஸியா போட்டலாம். ஆன்சர் ஆப்ஷன் 3. இதை ஃபுல்லா சால்வ் பண்ணுற தேவையில்லை. அடுத்து பார்க்கலாமா? இப்போ இந்த ஷிஃப்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுல மொத்தமா ஒரு 20 கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த 20 கொஸ்டினுமே ஒரு தடவை பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. எத்தனை கொஸ்டின் இந்த 20ல அவுட் ஆஃப் 20 நீங்க எவ்வளவு நீங்களாவே ட்ரை பண்ணீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. சரியா? சரி, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 7 boxes A B C D F and G are kept one above the other in a stack. ஓகேவா? 7 பாக்ஸ் இருக்கு, ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. G is kept at the bottom most position. கீழ பொசிஷன்ல G இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. A is kept immediately above G. அந்த Gக்கு அப்படியே மேல A இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப லாஸ்ட் G இருந்ததுன்னா Gக்கு அப்படியே மேல A இருக்கு. சரியா? மொத்தம் 7 பாக்ஸ்ல லாஸ்ட் 2 தெரிஞ்சிச்சு. 1 2 முடிஞ்சிட்டு 3 4 5 6 7 இருக்கு. சரியா? அப்புறம் பாருங்க, there are 2 boxes kept between F and A. F க்கும் A க்கும் இடையில 2ங்கிறாங்க. அப்ப 2 விட்டுட்டு இந்த இடத்துல F போட்டுடலாம். சரியா? E is kept third from the bottom. ஓகே, கீழ இருந்து E வந்து தேர்டுங்கிறாங்க. பாட்டம்ல இருந்து 3னா இந்த இடத்துல E வரப்போகுது. ஓகே, இவ்வளவு மட்டும் சால்வ் பண்ணாலே நமக்கு ஆன்சர் வந்துடும். ஏன்னா கொஸ்டின்ல கேட்கறது F-க்கும் E-க்கும் இடையில எத்தனை பேர். F இங்க இருக்காங்க, E இங்க இருக்காங்க. இடையில ஒரே ஒருத்தர் தான். அந்த யாருன்னு கூட நமக்கு தேவை. ஒரே ஒருத்தர் தான் ஆன்சர் வரும். ஓகேவா? எப்பவுமே ஒரு பசில் சம்ல லாஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. அது சால்வ் பண்றதுக்கு நமக்கு ஒருவேளை 2 பாயிண்ட் இருந்தாலே சால்வ் பண்ணிடலாம். இந்த ஒரு பாயிண்ட்லயே சால்வ் பண்ணலாம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஃபுல்லா இருந்து பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஸ்ட்ரைட்டா ஆன்சர் போடலாம் 1 அப்படின்னு. அடுத்து பார்க்கலாமா? செகண்ட் கொஸ்டின். இது வந்து மிஸ்ஸிங் நம்பர் சீரிஸ் கேட்டிருக்காங்க. 5 6 10 19 35 60 கொஸ்டின் மார்க். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 5 6 அப்படின்னா பார்த்த உடனே தெரியுது 1 ஆட் ஆயிருக்கு. இதே 6 10னா எல்லாம் சின்ன சின்ன நம்பரா தான் ஆட் ஆகுது. 4 1ம் 4ம் பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு 1ங்கிறது ஸ்கொயர் வரும். 1 கியூப்னாலும் 1 தான். 2 ஸ்கொயர் தான் 4 வரும். அப்போ ஸ்கொயர் நம்பர்ஸா இருக்க வாய்ப்பு இருக்கு. ரைட்டா? அடுத்தது இந்த டிஃபரன்ஸுக்கு ஸ்ட்ரைட்டா வந்துடலாம். 35 60. 35ல இருந்து 60 ஆகணும்னா 25 அர்த்தம். 5ஓட ஸ்கொயர் வருது. அப்ப அடுத்த நம்பர் 6ஓட ஸ்கொயரா தானே இருக்கும். 36. அப்போ 60 பிளஸ் 36 தான் நம்மளோட ஆன்சரா இருக்கும். ஓகேவா? ஆன்சர் 96. 96 எங்க இருக்கு? ஆப்ஷன் 2. ஃபர்ஸ்ட் ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போதே 1 4 வந்துட்டு. ஸோ அடுத்தெல்லாம் பார்க்க வேண்டாம். லாஸ்டா அந்த இது மட்டும் செக் பண்ணிக்கலாம். பண்ணா 35 60 வரும். 35 60 அப்படின்னா 25 ஆட் ஆயிருக்கு. அப்ப இது 5ஓட ஸ்கொயர். அப்ப அடுத்த நம்பர் 6ஓட ஸ்கொயரா இருக்கும். 36 வரப்போகுது. 60 பிளஸ் 36 96. ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? தேர்ட் கொஸ்டின் பாருங்க. S16H is related to P22K in a certain way. In the same way, M28N is related to J34Q. To which of the following K32P is related to the logic? ஓகேவா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? S16H வந்து P22K-ஆ மாறுது. அதே மாதிரி M28N வந்து J34Q-ஆ மாறுது. இதே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணா K32P என்னவா மாறும்? இதுவுமே பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. இதுல பாருங்க, ஆப்ஷன் செக் பண்ணி பாருங்க. எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் லெட்டர் வேறதான். ரைட்டா? இப்ப நம்பர் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஒருவேளை ஆன்சர் 38 அப்படின்னா 2 இருக்கு. 2ல எந்த ஆப்ஷன் திருப்பியும் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும்.
இதே லெட்டர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாமே வரையா தான் இருக்கு, ஜி எஃப் டி ஹெச். அப்ப ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கண்டுபிடிச்சா போதும், வேற எதுவுமே தேவையில்ல. இப்ப கொஸ்டினே எப்படி இருக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ் வந்து பியா மாறி இருக்கு, ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் தானே வேணும், எஸ் பியா மாறி இருக்கு. அதே மாதிரி எம் வந்து ஜேயா மாறி இருக்கு, வேற தேவையில்ல. அப்ப இதே பேட்டர்ன் யூஸ் பண்ணா கே என்னவா மாறும். இந்த மாதிரிதான் கொஸ்டின் இருக்கிறதாவே தெரிஞ்சுக்கோங்க. அப்படி ட்ரை பண்ணுங்க, டக்குன்னு முடிகிற மாதிரி இருக்கும். சரியா, இது ஒரு ஈஸியான பேட்டர்னா தான் இருக்கும். பட் அதையுமே நம்ம எவ்வளவு ஃபாஸ்டா சால்வ் பண்றோம் அப்படிங்கறதுலதான் இருக்கு. சரியா, ரீசனிங்ல வந்து இந்த மாதிரி ஈஸியா சால்வ் பண்ணிட்டோம், சீக்கிரமா சால்வ் பண்ணிட்டோம், டைம் சேவ் பண்ணிட்டோம்னா நமக்கு மேக்ஸ்ல அது வந்து கை கொடுக்கும். சரி பாருங்க, எஸ் இப்போ பியா மாறுது. எஸ் பியா மாறுதுன்னா என்ன சான்ஸ், எஸ்ங்கிறது 19, பிங்கிறது 60. இப்ப என்ன ஆயிருக்கும் அப்படின்னா -3 ஆயிருக்கும். அதே மாதிரி எம்ஜே பாத்தீங்கன்னா எம்ங்கிறது 13, ஜேங்கிறது 10, -3 ஆயிருக்கும். அதே பேட்டர்ன் கே -3 போட்டா நமக்கு ஆன்சர். கேங்கிறது 11, 11 - 3 பண்றோம் அப்படின்னா 8ன்னு வரும். 8ங்கிறது ஹச், ஹச் வச்சு இருக்கிறது ஆப்ஷன் 4. ஆன்சர் ஆப்ஷன் 4. நம்பரோ லாஸ்ட் லெட்டரோ நமக்கு தேவையில்லை, அது எந்த பேட்டர்னா இருந்தாலும் நமக்கு கவலை இல்லை. ஹச் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு ஹச் வச்சு ஒரே ஆப்ஷன், ஆன்சர் ஆப்ஷன் 4. அடுத்து பார்க்கலாமா, 4th கொஸ்டின் பாருங்க. ஒரு பெரிய சீரீஸ் கொடுத்திருக்காங்க, அதுல சிம்பிள் நம்பர் ரெண்டுமே கம்பைன் ஆன மாதிரி இருக்கு. இதுல என்ன கேக்குறாங்க, வாட் இஸ் த சம் ஆஃப் த 8th நம்பர் ஃப்ரம் த லெஃப்ட். லெஃப்ட்ல இருந்து 8ஆவதா இருக்கிற நம்பரையும் ரைட்ல இருந்து 5th இருக்கிற நம்பரையும் ஆட் பண்ண சொல்லி கேக்குறாங்க. சரியா, நம்பர் மட்டும் கேக்குறாங்க. சோ இப்ப சிம்பிள் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பர் 8th ஃப்ரம் த லெஃப்ட், இங்கதான் லெஃப்ட், இங்கதான் ரைட். சரியா, லெஃப்ட்ல இருந்து 8 அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8, 27 அப்படிங்கறதா நம்மளோட நம்பர். சரியா, லெஃப்ட்ல இருந்து 8க்கு 27. இதே மாதிரி ரைட்ல இருந்து 5th, 1 2 3 4 5 76 ஆட் பண்ணோம் அப்படின்னா 110. ஆன்சர் ஆப்ஷன் 4. அடுத்து பார்க்கலாமா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. 9 persons C, D, B, A, J, F, G, H and K are sitting in a straight line facing north but not necessarily in the same order. 9 பேர் கொடுத்திருக்காங்க, ஸ்ட்ரைட் லைன்ல இருக்காங்க, நார்த் பார்த்திருக்காங்க. நார்த் பார்த்திருக்காங்களே நம்மளோட லெஃப்ட் தான் உங்களுக்கு லெஃப்டா இருக்கும், நம்மளோட ரைட் தான் ரைட்டா இருக்கும். ஸோ அதை ஈஸியா போட்டுரும். அப்புறம் பாருங்க, G sits second to the right of C. C யோட செகண்ட் ரைட்ல G இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. B sits fourth to the left of G. G யோட fourth leftல B அப்படிங்கிறாங்க. D is neither an immediate neighbor of K nor B. D அப்படிங்கிறது கேக்கும் பிக்கும் பக்கத்துல இல்ல அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நிறைய பாயிண்ட் கொடுத்துட்டு லாஸ்டா என்ன கேட்டிருக்காங்கன்னு மட்டும் பாருங்க. Who among the following sits third to the right of H? H ஓட தேர்ட் ரைட்ல யாரு, அவ்வளவுதான் கேக்குறாங்க. சரியா, பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், 9 persons சொன்னனால 9 போட்டுலாம். 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேவா, இப்ப பாருங்க, G sits second to the right of C. C ஓட செகண்ட் ரைட்ல தான் G அப்படிங்கிறாங்க. சரியா, G எங்க இருக்கோ அதோட செகண்ட் ரைட், சாரி C எங்க இருக்கோ அதோட செகண்ட் ரைட்ல G. ஓகேவா, இது நிறைய பாசிபிள் இருக்கனால இப்போதைக்கு விட்டுறோம். அடுத்து பாருங்க, B sits fourth to the left of G. G யோட fourth leftல B ன்னு சொல்றாங்க. 1 2 3 இந்த இடத்துல B வரும். அடுத்து பாருங்க, D is neither an immediate neighbor of K or B. K க்கு பக்கத்துலயும் D வராது, B க்கு பக்கத்துலயும் D வராது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் இப்ப விட்டுறலாம். அடுத்து பாருங்க, F sits fourth to the right of C. C யோட fourth ரைட்ல F. அப்போ 1 2 3 4 இந்த இடத்துல F4. சரியா, அப்புறம் பாருங்க, and second to the left of K. F வந்து K யோட செகண்ட் லெஃப்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ K யோட செகண்ட் லெஃப்ட்ல F. ஓகே, அப்ப F தாண்டி இன்னொரு 3 எண்ணம் வருது, சாரி 2 எண்ணம் வருது. கரெக்டா, இதுல அப்போ 9ம் கவர் ஆயிடுச்சு. பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 9 பேரும் கவர் ஆயிட்டாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் லெட்டரே B தான் இருக்கும். அப்படி இருந்தா மட்டும்தான் நமக்கு கவர் ஆகும். அப்ப இந்த இடத்துல B வரும், இந்த இடத்துல C வரும், அதுக்கப்புறம் ஒரு கேப் G, Gக்கு அப்புறம் ஒரு கேப் F, இங்க K. ஓகேவா, இப்ப கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்க பாருங்க, H ஓட தேர்ட் ரைட்ல யார் இருக்கான்னு கேக்குறாங்க. கரெக்டா, இங்க நமக்கு H கண்டுபிடிக்கல, சோ அதோட தேர்ட் ரைட் கண்டுபிடிக்க முடியாது. அதனால மீதி இருக்க பாயிண்ட போட ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா, வேற என்ன கொடுத்துருக்காங்க, K sits fifth to the right of A. A யோட 5th ரைட்ல K அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இங்க K இருக்கா, 1 2 3 4 5. இந்த இடத்துல A போட்டாதான் 5th ரைட், ஃபர்ஸ்ட் ரைட், செகண்ட் ரைட், தேர்ட் ரைட், ஃபோர்த் ரைட், 5th ரைட்ல K வரும். ஓகேவா, அடுத்து பாருங்க, only 3 people sit between J and A. Jக்கும் Aக்கும் இடையில 3 பேர். இப்ப இங்க J வராது, போட்டா ஒரு ஆள் வந்துரும். Jக்கும் Aக்கும் இடையில, நமக்கு தேவை Jக்கும் Aக்கும் இடையில 3 பேர். அதனால A இங்க இருக்குன்னா 1 2 3 இந்த இடத்துலதான் J வரும். சரியா, முடிஞ்சுச்சா. வேற என்ன இருக்கு, வேற என்ன பாயிண்ட் நம்ம விட்டு வச்சிருந்தோம், D is neither immediate neighbor of K or B. Kக்கும் Bக்கும் பக்கத்துல D வராது. அப்ப இந்த இடத்துல D வராது அப்படின்னா பேலன்ஸ் இருக்க இந்த இடத்துல தான் D வரும். இப்ப பேலன்ஸ் இங்க என்ன லெட்டர் மிஸ் பண்ணிருக்கோம்னு பாருங்க, H மிஸ் பண்ணிருக்கோம். இப்பதான் H கண்டுபிடிச்சிருக்கோம். H ஓட தேர்ட் ரைட் கேக்குறாங்க. அப்போ 1 2 3 தேர்ட் ரைட் G. ஆன்சர் G. ஓகேவா, 5th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 4 G. அடுத்து பார்க்கலாமா, 6th கொஸ்டின் பாருங்க. ஒரு கேலண்டர் சம் கேட்டிருக்காங்க.
The 1st January 1997 was on Wednesday. What was the day of a week on 24th June 1997? ரெண்டுமே ஒரே இயர் தான். 1st January வெனஸ்டேவா இருந்தா 24th June என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. சரியா? இப்போ 1st January 1997 வெனஸ்டேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜனவரியில பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. ஜனவரியில மொத்தம் 31 days. 1st January வெனஸ்டே பேலன்ஸ் இருக்க டே பாத்தீங்கன்னா 30 days இருக்கு ஜனவரியில. சரியா? இனி இப்போ பிப்ரவரியில பார்க்கணும். பிப்ரவரியில லீப் இயரா நான் லீப் இயரான்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சாதான் பிப்ரவரியில எவ்வளவு டேஸ் அப்படிங்கிறது தெரியும். 1997 இல்ல 97 4ஆல டிவைட் ஆகுமான்னு பார்த்தா ஆகாது. சோ இது வந்து லீப் இயர் கிடையாது. அப்ப இதுல மொத்தம் எத்தனை நாள் இருக்கும்? 28 நாள் இருக்கும். சோ அதையும் போட்டாச்சு. அடுத்தது ஃபெப்ருக்கு அப்புறம் மார்ச். நம்ம இந்த மாதிரி ஜூன் வரைக்கும் பார்க்கணும் இல்லையா? மார்ச்ல பாத்தீங்கன்னா 31 days. ஓகே, அப்புறம் ஏப்ரல் இருக்கும். ஏப்ரல்ல 30 days. அதுக்கப்புறம் மே இருக்கும். மேல 31 days. அப்புறம் ஜூன்ல நமக்கு 24 வரைக்கும் போதும். இதுக்கு மேல தேவையில்ல. 24ஆம் தேதி என்னன்னு கேக்குறாங்க. சோ 24 வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ணிட்டா சரியா? இப்போ ஒண்ணு என்ன பண்ணலாம், இது ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 7 பண்ணா நமக்கு பேலன்ஸ் இருக்க டே கிடைக்கும். அப்படி பண்ணலாம். இல்லனா இதுவே நம்ம 7 டிவைட் பண்ணிடலாம். இப்போ இது 7ல டிவைட் ஆச்சுன்னா 28. சோ ரிமைண்டர் இருக்கிறது ஒரு 2 days. இது அப்படியே கேன்சல் ஆயிடும் 28 அப்படிங்கிறது. அப்புறம் 31 அப்படின்னா +3 வரும். 30 அப்படின்னா +2 வரும். 31 அகைன் +3 வரும். இப்போ 24 இருக்கு. 21 7 டேபிளுக்கு போகும். சோ அகைன் +3. இப்போ பாருங்க 3 6 9 அது போக ஒரு 4. 9 + 4 அப்படின்னா 13 வரும். இப்போ 13 7 கொண்டு டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரிமைண்டர் என்ன வரும்? 6. அப்ப 6 தான் நம்மளோட ஆன்சரா இருக்கும். வெனஸ்டே +6 பண்ணா நமக்கு ஆன்சர். வெனஸ்டே +6ன்னு சொல்லலாம், இல்ல வெனஸ்டே -1ன்னு சொல்லலாம். +6 இல்ல -1 எதுனாலுமே நமக்கு கரெக்டா தான் வரும். ஏன்னா 7 days தான் இல்லையா? இப்போ வெனஸ்டே +6 பண்ணோம்னா வெனஸ்டேக்கு அப்புறம் Thursday, Friday, Saturday, Sunday, Monday, Tuesday 6 ஆட் பண்ணோம்னா டியூஸ்டே வரும். ஓகே, 6th क्वेश्चन ஆன்சர் ஆப்ஷன் தான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஒரே இயர்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? அப்ப இடையில இருக்க டேஸ் மட்டும் தான் நமக்கு தெரியணும். அதுக்கு நம்ம 1st ஜனவரின்னு இருக்கு. அப்போ 2nd ஜனவரில இருந்து 31st ஜனவரி வரைக்கும் எத்தனை நாள்னு பார்க்கணும். ஜனவரியில, ஃபெப்ல அதே மாதிரி, மார்ச்ல, ஏப்ரல்ல, மேல, ஜூன்ல 24 வரைக்கும் தான் கேட்டிருக்கனால 24. இதை ஃபுல்லா ஆட் பண்ணிட்டா நமக்கு ஒரு நம்பர் கிடைக்கும் இல்லையா? அதை 7 கொண்டு டிவைட் பண்ணிட்டா ஆட் டேஸ் நமக்கு தெரிஞ்சிடும். ஈஸியா கண்டுபிடிச்சலாம். இல்லைன்னா நம்ம ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ண கஷ்டமா இருக்குன்னா எல்லாத்தையுமே 7 டிவைட் பண்ணி அதை மட்டும் இப்படி +2 +3 +1 இந்த மாதிரி எழுதிட்டு லாஸ்ட் அதை 7 கொண்டு டிவைட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். எதுனாலுமே உங்களுக்கு எது ஈஸியோ அதை நம்ம பண்ணிக்கலாம். ஆன்சர் இங்க நமக்கு டியூஸ்டேன்னு. ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? 7th question பாருங்க. In a certain code language, greater than person is written as 476. There is no greater is written as 8243. No person is right is written as 2817. And disability no greater is written as 548. What is the code for right in the given language? ஓகேவா? இதுவுமே ஒரு தடவை பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. லாஸ்டா ஆன்சர் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ரைட் கேட்டிருக்காங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? கிரேட்டர் தேன் பர்சன் தான் 476. இதுல ரைட் அப்படிங்கறதே இல்ல. கிரேட்டர் தேன் பர்சன் இதெல்லாம் தான் இருக்கு. அப்ப கண்டிப்பா ஆன்சர் 476 வராது. கரெக்டா? 4 தூக்கிடலாமா? 76 இங்க எல்லாம் விட்டுருங்க. அடுத்தது பாருங்க, there is no greater. அதுலயுமே ரைட்ங்கிற வார்த்தை இல்ல. there is no greater. ரைட்ங்கிற வார்த்தை இல்ல. சோ 8243 நமக்கு ஆன்சரா இருக்காது. 8243 இருக்காது. 8 2 இருக்காதுன்னா பேலன்ஸ் இருக்கிறது 1 மட்டும் தான் ஆன்சர் ஆப்ஷன் தான். ஓகேவா? இல்லன்னா என்ன பண்ணலாம்? ரைட் இருக்கிற இடமா பார்த்து போகணும். ரைட் இருக்கிற இடம் இந்த இருக்கு. ரைட்டா? அப்ப ஆன்சர் 2817. இந்த 4ல ஏதோ ஒண்ணு. ஆனா 2 இருக்கு, 8 இருக்கு. அப்ப 3 ஆப்ஷன் நமக்கு டவுட் ஆகும். ஓகேவா? அதுக்கு நம்ம பேசாம ஒன்னொன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே போயிட்டு எதை எலிமினேட் பண்ணணும் பண்ணா பேலன்ஸ் இருக்கிறது நமக்கு ஆன்சரா இருக்கும். ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? 8th question பாருங்க. இதுவுமே பசில் சம் தான் கேட்டிருக்காங்க. There are 6 boxes, namely P, Q, R, S, T, U are kept one above the other. 6 பாக்ஸ் இருக்கு. ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வச்சிருக்காங்க. R is kept immediately above P. P க்கு அப்படியே மேல R இருக்கு. T க்கு அப்படியே, U க்கு அப்படியே மேல T இருக்கு. இந்த மாதிரி நிறைய பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. கொடுத்துட்டு லாஸ்டா கேட்டிருக்கிறது என்னன்னா below U. U க்கு கீழே என்ன பாக்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. சரியா? பாருங்க, ஃபர்ஸ்ட் 6 பாக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் 6 பாக்ஸை போட்டலாமா? 1 2 3 4 5 6. சரி, வேற என்ன பாயிண்ட் இருக்குன்னு பாருங்க. R is kept immediately above P. R வந்து அப்படியே P க்கு மேலன்னு சொல்லிட்டாங்க. சரியா? R அப்படியே P க்கு மேல. சோ PR அப்படிங்கிறது வரும். நிறைய பாசிபிள் இருக்கனால இப்போதைக்கு வெட்டலாம். அடுத்தது பாருங்க, T is kept immediately above U. T வந்து அப்படியே U க்கு மேல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப U எங்க இருக்கோ அதுக்கு அப்படியே மேல T இருக்கும். சரியா? வேற என்ன பாயிண்ட் இருக்கு பாருங்க. only 2 boxes are kept between T and S. T க்கும் S க்கும் இடையில 2 பாக்ஸ் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல S வந்திருக்கலாம், இல்ல மேல S வந்திருக்கலாம், இந்த இடத்துல S வந்திருக்கலாம். கரெக்டா? 2 ஆப்ஷன் இருக்கு. அடுத்த பாயிண்ட் பார்க்கலாம். பாருங்க, T is not at the top most or lower post position. T வந்து டாப்ல கிடையாது, லோவஸ்ட்லயும் கிடையாது அப்படிங்கிறாங்க. அடுத்த பாயிண்ட், P is above U. P வந்து U க்கு மேல அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணலாம்? இந்த கன்ஃபார்ம் இல்லாத இந்த பாயிண்ட விட்டுலாம். சரியா? S வந்து எங்க நமக்கு தெரியாது, இது விட்டுலாம்.
P வந்து யூக்கு மேலன்னு சொல்லிட்டாங்க. அப்ப கண்டிப்பா இந்த TU வந்து இதுக்கு கீழே தான் வரப்போகுது. ஆனா எங்கன்றது தெரியாது. இந்த TU ஆர்க்கு பக்கத்துல P வரும், Tக்கு பக்கத்துல U வரும். ஆனா இந்த இதுக்கு அப்புறம் தான் இது வரும்ன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கு கீழே தான் இது வரும். ஓகேவா? இது வரைக்கும் ஓகேவா? அடுத்த பாயிண்ட் Q is kept immediately above S. அதே மாதிரி Q வந்து Sக்கு அப்படியே மேலங்கிறாங்க. எங்க Qன்னு தெரியாது. பட் Qக்கு அப்படியே கீழே S வரும். கரெக்டா? Sக்கு அப்படியே மேல Q. ஸோ இப்போ RP அப்படிங்கிறது ஒரு காம்பினேஷன், TU அப்படிங்கிறது ஒரு காம்பினேஷன், QSங்கிறது ஒரு காம்பினேஷன். ஓகேவா? இங்க மொத்தமே 6 தான் இருக்கு. இந்த காம்பினேஷன்லாம் வரும். எது ஃபர்ஸ்ட், எது லாஸ்ட், எது சென்டர்ங்கிறதா நமக்கு தெரியாது. அதுக்கு என்ன பண்ணலாம்? வேற எங்க பாயிண்ட் மிஸ் பண்ணிருக்கோம்னு பாருங்க. இது பாருங்க, T is not at the top most or lower post position. T வந்து டாப்ல கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. சரியா? டாப்லயும் கிடையாது, சரி டாப்லயும் கிடையாது, லோவர்லயும் கிடையாது. அப்ப இந்த இடத்துல TU அப்படிங்கிறது வராது. ஓகே, ஏன்னா டாப்ல ஆயிடும், அதனால இது வராது. அப்போ ஒன்னு ஆன்சர் TU இங்க வரலாம், இல்ல ஆன்சர் TU இங்க வரலாம். சரியா? ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட்ல TU வராது. இது மட்டும் நமக்கு தெரிஞ்சிச்சு. ஓகேவா? வேற என்ன பாயிண்ட் இருக்குன்னு பாருங்க. There are only 2 boxes between R and U இருக்கு. அப்புறம் U is kept one of the positions above S இருக்கு. இது ஒரு நல்ல பாயிண்ட். கரெக்டா? U is kept at the one of the position above S அப்படிங்கிறது Sக்கு மேலதான் U வரும்னு சொல்லிட்டாங்க. கரெக்டா? அப்ப இந்த QS வந்து TUக்கு மேல கீழே வந்திருக்கும். கரெக்டா? அப்பதான் நமக்கு இந்த QSக்கு மேலதான் TU வரும். அதே மாதிரி RPக்கு அப்புறம் தான் TU வரும் தெரிஞ்சு. இப்ப காம்பினேஷன் நமக்கு தெரிஞ்சு. ஃபர்ஸ்ட் RP வரும், அதுக்கப்புறம் TU வரும், அதுக்கப்புறம் தான் QS வரும். ஓகேவா? ஏன்னா Sக்கு மேல U அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. T டாப்லயும் வராதுன்னு தெரிஞ்சிச்சு. அப்ப TUங்கிறது ஃபர்ஸ்ட்ல வராதுன்னு தெரிஞ்சிருச்சு. Sக்கு மேலதான் வரும்னா TUக்கு ஒரே ஒரு பாசிபிள் தான் இருக்கு. ஓகே, அதை வச்சு நம்ம ஈஸியா ரெண்டா நம்ம ஏற்கனவே தெரிஞ்சிருப்போம். அதுல இந்த ஒரு பாயிண்ட் நமக்கு போதும். Sக்கு மேலதான் U வரும்ன்ற அந்த ஒரு பாயிண்ட் வச்சும், அதே மாதிரி T டாப்ல வராது. இந்த ரெண்டு பாயிண்ட் கம்பைன் பண்ணிட்டாலே இந்த 3 அனைத்தையும் ஈஸியா எங்கெங்க போடணுமோ போட்டுக்கலாம். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Which of the following works is kept immediately below U? Uக்கு கீழே யார் இருக்கான்னு கேக்குறாங்க. ஓகேவா? Uக்கு கீழே யார் இருக்கா? Qவும் Sவும் இருக்காங்க. ஆனா இமீடியட்லி உடனே கீழே யார் இருக்கான்னு கேக்குறதுனால Q தான் நம்மளோட ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் 4. அடுத்து பார்க்கலாமா? 9th கொஸ்டின் பாருங்க. இதுவுமே ஒரு பசில் சம் தான் கேட்டிருக்காங்க. ஆனா வந்து பிளட் ரிலேஷன் கொஸ்டின் கேக்குறாங்க. ABCDEF or 6 members in a family. ஒரு 6 மெம்பர்ஸ் இருக்காங்க. 2 மேரிட் கப்பிள்ஸ் இருக்காங்க. அதுல 2 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த மாதிரி இருக்காங்க. சரியா? அதுல லாயர் இருக்காங்க, டீச்சர், பிசினஸ்மேன், இன்ஜினியர், அக்கௌண்ட், டாக்டர் எல்லாரும் இருக்காங்க. சரியா? நிறைய ரிலேஷன் கொடுத்துட்டு Dக்கும் Fக்கும் என்ன ரிலேஷன் கேட்பாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் பாயிண்டே பாருங்க. A, the lady teacher is married to a businessman. அப்போ ஒரு கப்பல் நமக்கு யாருன்னு தெரிஞ்சுட்டாங்க. ஒரு டீச்சரை பிசினஸ்மேன் கல்யாணம் பண்ணிருக்காங்க. டீச்சர் அப்படிங்கிறது லேடி, பிசினஸ்மேன் அப்படிங்கிறவங்க பையன். இது மட்டும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? இதை நம்ம ஃபர்ஸ்ட் போட்டுடலாமா? A அப்படிங்கிறது ஒரு லேடி டீச்சர். ஓகே, லேடினால நான் ரவுண்ட் போட்டுக்கிறேன். டீச்சர் யாரை கல்யாணம் பண்ணிருக்காங்க? ஒரு பிசினஸ்மேன். அந்த பிசினஸ்மேனோட லெட்டர் என்னதுன்னு நமக்கு தெரியாது. பட் கல்யாணம் பண்ணிருக்கிறது ஒரு பிசினஸ்மேன். ஓகேவா? இது ஒரு பையனா இருப்பா. அந்த லெட்டர் யாருன்னு தெரியாது. ஏ அந்த மாதிரி இவங்க வந்து என்னன்னு தெரியாது. ஓகே, அதை விட்டுலாம். அடுத்து பாருங்க. வேற என்ன கொடுத்துருக்காங்க? லாயர் இஸ் மேரிட் டு பி. அதே மாதிரி இன்னொரு கப்பல் யாருன்னு சொல்லிட்டாங்க. லாயர் வந்து யாரை கல்யாணம் பண்ணிருக்கா? பி. ஹூ இஸ் அ டாக்டர். அப்ப லாயர் யாரை கல்யாணம் பண்ணிருக்காங்கன்னா டாக்டர் கல்யாணம் பண்ணிருக்காங்க. லாயரும் டாக்டரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இதுல யார் ஹஸ்பண்ட் யார் ஒய்ஃப்ன்றது நமக்கு தெரியாது. பட் லாயர் டாக்டர் இருக்காங்க. அடுத்தது பாருங்க. F is an accountant is a son of B. F வந்து அக்கௌண்டன்ட், B யோட சன் அப்படிங்கிறாங்க. இதுல நல்லா கவனிச்சீங்கன்னா B யோட சன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கல்யாணம் ஆயிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு சன் இருக்கும். இப்ப B வந்து கல்யாணம் ஆன யாரோ ஒருத்தவங்க தான். கரெக்டா? நீங்க தெளிவா கொடுத்துட்டாங்க. B who is a doctor. அப்ப இவங்க தான் B. ஓகே, B தான் டாக்டர். இவங்களோட பையன் தான் வந்து யாரு? F. இவங்களோட பையன் F. இவங்க ஒரு அக்கௌண்டன்ட். ஓகே, அப்புறம் பாருங்க. அந்த பிரதர் ஆஃப் E. இந்த மாதிரி F வந்து E யோட பிரதர் கூட சொல்றாங்க. அப்போ Fக்கு E வந்து பிரதர். ஓகேவா? E வந்து பிரதர். அதுக்கப்புறம் பாருங்க. C the lawyer is a daughter in law of A. Cங்கிறது தான் லாயர்னு சொல்லிட்டாங்க. daughter in law of A. இப்போ A கூட கனெக்ட் ஆயிருமா? A யோட daughter in lawன்னு சொல்றாங்க. பட் daughter in law அப்படின்னா பையனோட ஒய்ஃப். கரெக்டா? ஒரு பையன் இருந்திருப்பாங்க. பையனோட ஒய்ஃப் தான் வந்து லாயர். லாயர் தான் வந்து daughter in law. daughter in law Cன்றது தெரிஞ்சிருச்சு. சோ போட்டுலாம். இவங்க C. C வச்சு நம்ம ஏற்கனவே இங்க கனெக்ட் பண்ணோம். கரெக்டா? C கல்யாணம் பண்ணிருக்கிறது டாக்டர், டாக்டர் Bன்னு பார்த்தோம். அதை நம்ம லிங்க் பண்ணிடலாமா? இங்க அப்ப இதுதான் B, இதுதான் டாக்டர். ஓகே, வேற என்ன கொடுத்திருந்தாங்க? அப்புறம் அதுக்கு அப்படியே கீழே வந்து B-யும் E-யும் வந்துச்சு. கரெக்டா? சாரி, F-ம் E-யும் வந்திருக்கு. B-க்கு அப்படியே கீழே F-ம் E-யும் வராங்க. சோ B-யோட குழந்தைங்க தான் இந்த F-ம் E. F-ம் E. ஓகே, கொஸ்டின்ல F வந்து சன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாம F வந்து அக்கௌண்டன்ட்னு சொல்லிட்டாங்க. சரியா? அப்ப எல்லாருமே நம்ம ஃபில் பண்ணிட்டோம்.
இப்போ என்ன ப்ரொஃபஷன் ஃபில் ஆகாம இருக்குன்னு பாருங்க. டீச்சர், பிசினஸ்மேன், டாக்டர், லாயர், அக்கௌண்டன்ட். அப்ப வேற என்ன இருக்கு? இன்ஜினியர் இருக்கு. சரியா? இன்ஜினியர் இருக்கு. இங்கே தெளிவாவே கொடுத்துட்டாங்க. இ இஸ் அன் அன்மேரிட் இன்ஜினியர். இ வந்து ஒரு அன்மேரிட் இன்ஜினியர் அப்படின்னு. ஸோ இவங்க வந்து இன்ஜினியர். ஸோ எல்லாரோட ப்ரொஃபஷனும் ஃபில் ஆயிடுச்சா? இப்போ லெட்டர் எல்லாம் ஃபில் ஆயிட்டான்னு பாருங்க. ஏ, பி, எஃப், இ ஃபில் ஆயிருக்கு, சி ஃபில் ஆயிருக்கு. அப்ப பேலன்ஸ் இருக்கிறது டி தான். அப்ப டி தான் இந்த பிசினஸ் மேனா இருப்பாங்க. இப்போ 6 பேரும் முடிச்சிட்டோமோ. ஒரு ஃபேமிலியில 6 பேரு, 2 மேரிட் கப்பிள்ஸ், ஏயும் டியும் மேரிட் கப்பிள்ஸ், பியும் சியும் மேரிட் கப்பிள்ஸ். ஓகே, எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு. இப்போ கொஸ்டின் பாருங்க. ஹவு இஸ் டி ரிலேட்டட் டு எஃப்? எஃப்ல இருந்து டிக்கு என்ன ரிலேஷன் கேட்குறாங்க. எஃப்ல இருந்து டிக்கு என்ன ரிலேஷன்? எஃப் எங்க இருக்கு? இங்க இருக்கு. டி இங்க இருக்கு. இப்போ எஃப்ல இருந்து பாருங்க. எஃப்ஓட அப்பா தான் இந்த பி. கரெக்டா? பியோட அப்பா தான் டி. ஃபாதரோட ஃபாதர் வருது. ஃபாதர்ஸ் ஃபாதர் எங்க இருக்குன்னு பாருங்க. பேட்டர்னல் கிராண்ட் ஃபாதர். அப்பாவோட அப்பாவா பேட்டர்னல் கிராண்ட் ஃபாதர். இதே எம் வந்துச்சுன்னா அம்மாவோட அப்பா அப்படின்ற மாதிரி வரும். ஆன்சர் ஆப்ஷன் 2. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இப்போ ரெண்டும் நம்ம ஒண்ணு மட்டும் கனெக்ட் பண்ணிருப்போம். அதுக்கப்புறம் இன்னொரு டயக்ராம் இங்க வரைஞ்சுப்போம். இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணிட்டா நமக்கு ஆன்சர் வரும். அடுத்து பார்க்கலாமா? 10th கொஸ்டின் பாருங்க. இதுல வந்து செலக்ட் த ஒன் விச் இஸ் டிஃபரெண்ட். இந்த 4 இடத்துல எது வித்தியாசமா இருக்கோ அதை செலக்ட் பண்ணும். ஆட் மேன் அவுட் கேட்டிருக்காங்க. சரியா? இப்ப பார்க்கலாம். KJM அப்படிங்கிறது PQN மாறுது, QPR KJI மாறுது, FGFI TUR மாறுது, DCF WXU மாறுது. இந்த 4 இடத்துல 3 எண்ணம் ஒரே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணும். ஒண்ணு மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும். ஒண்ணு என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? இந்த கொஸ்டினுமே பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. இந்த கொஸ்டின் நம்ம பார்த்த உடனே ஈஸியா போட்டலாம். நம்ம வந்து என்னது இந்த பேட்டர்ன் நிறைய தடவை நம்ம பார்த்திருப்போம். இப்படி ஆப்போசிட் லெட்டர்ஸ் பார்த்திருப்போம். கரெக்டா? எப்பவுமே எக்ஸாம்ல ரஃப் ஷீட் கொடுப்பாங்களே, அதுல இதை ஃபர்ஸ்ட் பண்ணி வச்சிடணும். எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி ஏல இருந்து இசட் வரைக்கும், ஃபர்ஸ்ட் எம் வரைக்கும், அப்புறம் என்ல இருந்து இசட் வரைக்கும் அப்படியே ரிவர்ஸ்ல போட்டு 1ல இருந்து 26 வரைக்கும் போட்டணும். ஓகேவா? போட்டாலே இந்த சம் ஈஸியா முடிஞ்சிடும். ஏன்னா பார்க்கும்போதே நமக்கு தெரியும் கேயும் பியும் ஆப்போசிட் லெட்டர், அதே மாதிரி ஜேயும் கியூவும் ஆப்போசிட் லெட்டர், எம்மும் என்னும் ஆப்போசிட் லெட்டர். இந்த நம்ம போட்டிருந்தோம் அப்படின்னா ஈஸி. ஓகேவா? நம்ம போட்டிருந்தோம்னா எது எது ஆப்போசிட் லெட்டர் அப்படிங்கிறது தெரியும். இல்லைன்னா நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணும்போதே நமக்கு இந்த கேபி, ஜேக்யூ இதெல்லாம் ஆப்போசிட், எம் என் எல்லாம் ஆப்போசிட்ங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். சரியா? பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஆப்போசிட் லெட்டர், அந்த பேட்டர்ன் வருது. அதே மாதிரி அடுத்தது பாருங்க கியூ. ஜேக்கு எப்படி கியூ ஆப்போசிட்டோ அதே மாதிரி கியூக்கு ஜே தான் ஆப்போசிட்டா வந்திருக்கணும். இங்க கேன்னு இருக்கு, அப்ப இது வரல, இந்த பேட்டர்ன் இதுல வரல. அடுத்தது பாருங்க ஜிடி, ஜியும் டியும் ஆப்போசிட், எஃப் யூவும் ஆப்போசிட், ஐயும் ஆரும் ஆப்போசிட், இதுவுமே ஆப்போசிட் பேட்டர்ன் தான். டி டபிள்யூ ஆப்போசிட், சி எக்ஸ் எஃப் யூ, யூக்கு எஃப் எஃப் கியூ ஆப்போசிட். ஓகேவா? செகண்ட் ஆப்ஷன் தவிர மத்த எல்லாமே வந்து ஆப்போசிட் லெட்டர் பேட்டர்ன் ஃபாலோ ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் 2. எது டிஃபரெண்டா இருக்குன்னு கேட்டா ஆப்ஷன் 2. அடுத்து பார்க்கலாமா? 11th கொஸ்டின் பாருங்க. அப்ராக்சிமேட் வேல்யூ கேட்டிருக்காங்க. சரியா? அப்ராக்சிமேட் அப்படின்னா எக்ஸாக்டா சொல்லணும்னு தேவை கிடையாது. அப்ராக்சிமேட்டா எவ்வளவு வேல்யூன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க 48.09. 0 அப்படின்னா இதை 48ன்னு எடுத்துக்கலாம். 48% ஆஃப் 1698. 48% ஆஃப்னா 48 into 1698 divided by 100. percentageனாலே divided by 100. 16.98 போட்டுடலாமா? அப்புறம் பிளஸ் 59% ஆஃப் 2387.9. 0.9 இருக்கிறனால இதை ஒரே 8 ஆக்கிடலாம். சரியா? 2388. இதுவுமே 59%. அப்போ பாயிண்ட் டிவைடட் பை 100 வரும். அப்போ இந்த இடத்துல 2 டிஜிட் முன்னாடி பாயிண்ட் வரும். அதுக்கப்புறம் இந்த 1225 இந்த சைடு வந்துடும். பிளஸ்ல இருக்கிறது மைனஸ் ஆயிடும். இங்க மைனஸ் கொஸ்டின் மார்க், அந்த சைடு போய் பிளஸ் கொஸ்டின் மார்க் ஆயிடும். சரியா? இதை சால்வ் பண்ணா நமக்கு ஆன்சர். இது பாருங்க 48 இருக்கட்டும். 16.98 16.9 இருக்கனால இதை வந்து 17 எடுத்துக்கும். அதே மாதிரி இது 59 இருக்கட்டும். 23.88 பாயிண்ட்க்கு அப்புறம் 8 இருக்கனால இது 24 எடுத்துக்கலாம். இப்படி ட்ரை பண்ணலாமா? அப்போ நமக்கு 48 into 17 plus 59 into 24 minus 125 பண்ணா 1225 பண்ணா நமக்கு ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட் 48 into 70. ஓகே, என்ன பண்ணலாம்? 480 into 10, 480 plus 48 into 7 இந்த மாதிரி பண்ணலாம். இல்லைன்னா இது 15 எடுத்துக்கலாம். 17 into 50 அப்படி எடுத்துக்கிட்டோம்னா 850 வருமா? 850ல 17 2 சார் பண்ணோம்னா 34 சப்ராக்ட் பண்ணா 816 வரும். கரெக்டா? 15 எடுத்துட்டா பாதின்னு ஆயிரும் இல்லையா? 17ஓட பாதி. நம்ம வந்து எப்பவுமே 30 டேபிள் வரைக்கும் காணாம படிச்சு வச்சுக்கணும். சரி, அப்ப 17 டேபிள்ல நம்ம 40 கொண்டு மல்டிபிள் பண்ணி 8 கொண்டு மல்டிபிள் பண்ணி இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணி நம்ம கண்டுபிடிக்க ஈஸியா இருக்கும் ஃபுல்லா மல்டிபிள் பண்றதுக்கு. சரி, எப்பவுமே 30 டேபிள் வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, அதுக்கப்புறம் பாருங்க 59 into 24 அப்படின்னு இருக்கு. 59 into 24 நம்ம 60 into 24 எடுத்துப்போமா? 60 into 24 எடுத்துட்டோம்னா 1440 வரும். அது கூட ஒரு 24 சப்ராக்ட் பண்ணிட்டா 1416. ஓகேவா? மைனஸ் 1225. அப்ப இவ்வளவுதான். நமக்கு மல்டிபிளிகேஷன் எவ்வளவு ஃபாஸ்டா தெரியுதோ அந்த அளவுக்கு ஈஸியா இதை போட முடியும். சரி, அப்ப பாருங்க 816 பிளஸ் 1416
என்ன வரும் 2 2 3 2 கரெக்டா 16 16 32 8 plus 40 22 2 2 3 2 minus 1 2 2 5 பண்ணோம் அப்படின்னா 1007 வருது. ஓகே இங்க எங்க இருக்குன்னு பாருங்க 1007 பக்கத்துல இருக்கக்கூடிய வேல்யூ அப்படின்னா 1000 தான் பக்கத்துல இருக்கு. அப்ராக்சிமேட் தானே கேக்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் 3. அடுத்து பார்க்கலாமா 12th கொஸ்டின் பாருங்க. ட்ரையாங்கிள் வந்து டீச்சரை குறிக்குது, சர்க்கிள் பிளேயரை குறிக்குது, ரெக்டாங்கிள் மியூசிஷியனை குறிக்குது. மொத்தமே 3 தான். இங்க என்ன கேக்குறாங்க பிளேயர்ஸ் மியூசிஷியன் டீச்சர் மூணுமே கலந்தது எங்கன்னு கேக்குறாங்க. மூணுமே கலந்ததுன்னா மூணுலயுமே இருக்க நம்பர் இந்த 5 தான். 5ல பாத்தீங்கன்னா அது ட்ரையாங்கிள் குள்ளாடியும் இருக்கு, சர்க்கிள் குள்ளாடியும் இருக்கு, ஸ்கொயர் குள்ளாடியும் இருக்கு. 5 தான் நம்மளோட ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் 1. அடுத்து பார்க்கலாமா அடுத்த கொஸ்டின் பாருங்க. IM PI blank 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 இந்த மாதிரிலாம் இருக்கு கரெக்டா. இது பார்க்கும்போதே இங்க IM இருக்கா, அதே IM இங்க ரிப்பீட் ஆகுது கரெக்டா. இங்க IM ரிப்பீட் ஆகுது, இங்க I மட்டும் ரிப்பீட் ஆகுது. அப்ப IM அப்படிங்கிறது தான் ஸ்டார்டிங் தெரிஞ்சிச்சு. அப்ப இதுல எண்டிங்கா இருக்கும். அடுத்த IM இங்க வருது, இங்க வருது கரெக்டா. அப்ப எவ்வளவு லெட்டர்ஸ் இருக்குன்னா 1 2 3 4 5 6 7 இருக்கு. இதே மாதிரி அடுத்த 7 பாருங்க 1 2 3 4 5 6 7 இந்த இடத்துல அடுத்தது. ஓகேவா. அப்போ இந்த லெட்டர்ஸ் எல்லாமே I வச்சு ஸ்டார்ட் ஆகுது. செகண்ட் லெட்டர் M, இங்கேயும் M இங்கேயும் M. அப்ப இந்த இடத்துலயும் M வரும். ஓகேவா. லாஸ்ட்ல இருந்து செகண்ட் பாத்தீங்கன்னா M வந்திருக்கும். லாஸ்ட்ல இருந்து செகண்ட் M இருக்கிறது 2 எண்ணம் தான் இருக்கு. மத்த 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். அப்புறம் தேர்ட் லெட்டர் பாருங்க இங்க P, இங்கேயும் P இருக்கு. அப்ப இங்கேயுமே P தான் வந்திருக்கும் கரெக்டா. இல்லைன்னா ஒண்ணு பண்ணலாம், 2 ஆப்ஷன் பார்க்கும் போதே தெரியுது. ஃபர்ஸ்ட் லெட்டர் G இருக்கு, இந்த இடத்துல N இருக்கு. அப்ப இந்த பிளாங்க்ல என்ன வரும்னு கண்டுபிடிச்சாலே முடிஞ்சு. IM PIக்கு அப்புறம் என்னதுன்னு பார்க்கணும். இங்க பாருங்க IM PIக்கு அப்புறம் தெரியல, இங்க IM PIக்கு அப்புறம் Nங்கிறது தெரிஞ்சிச்சு. சோ N வச்சு ஸ்டார்ட் ஆகுது நம்ம ஆன்சர். 13th ஆன்சர் ஆப்ஷன் 3. அடுத்து பார்க்கலாமா 14th கொஸ்டின் பாருங்க. ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் கேட்டிருக்காங்க. கமா போட்டு கொடுத்துருக்காங்க, பட் ரெண்டுமே J. அதனால இதை ஃபுல்லா வெட்டிட்டு Jல இருந்து இப்படியே ஃபுல்லா கண்டினியூ பண்ணிடலாம். பண்ணிட்டு Vயும் Eயும் கம்பேர் பண்றாங்க. V இங்க இருக்கு, E இங்க இருக்கு கரெக்டா. ஒரு விஷயம் நம்ம பாத்துக்கணும், ஒரே டைரக்ஷன்ல இருந்தா மட்டும்தான் அதுக்கு ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஆகும் கரெக்டா. இங்க வந்து ஒரே டைரக்ஷன் தான் Vக்கும் Jக்கும், Vக்கும் Eக்கும் இடையில எல்லாமே இந்த டைரக்ஷன்ல தான் இருக்கு. ஓகேவா. பாருங்க இதை நம்ம என்ன பண்ணலாம், VE அப்படின்னா ஃபர்ஸ்ட் E is equal to J இருக்கு கரெக்டா. அப்ப J இருக்கிற இடத்துல E போட்டுடலாமா. அப்ப E is greater than T, J is greater than equal to T, E is greater than or equal to T போட்டுடலாம். ஏன்னா Eயும் Jயும் ஒண்ணுட்டாங்க. அப்புறம் greater than G is equal to V இருக்கு. அப்ப Gயும் Vயும் ஒண்ணு, Gக்கு பதிலா V போட்டுடலாம். வந்துடுச்சா. இப்ப இதை பார்க்கும்போது EV ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது காமனா இருக்குது E is greater than V அப்படிங்கறதா நம்மளோட கன்க்ளூஷன் கரெக்ட். ஆனா இங்க V is less than E, அப்படியே ரிவர்ஸ் எடுத்திருக்காங்க. V is less than E. அப்ப சிம்பிளுமே ஆப்போசிட் ஆகும். கரெக்டா இருக்கு. கன்க்ளூஷன் 1 ஓகே. ஓகேவா. கன்க்ளூஷன் 2 பாருங்க. Tயும் Zயும் கம்பேர் பண்ணிருக்காங்க. T இங்க இருக்கு, Z இங்க இருக்கு கரெக்டா. அப்ப Z is less than S is less than E is equal to J. அப்ப E க்கு பதிலா J போடலாம். J is greater than or equal to T. சிம்பிள் பார்த்தாலே தெரியுது, ஒன்னு இந்த டைரக்ஷன்ல இருக்கு, ஒன்னு இந்த டைரக்ஷன்ல இருக்கு, ஆப்போசிட்ல இருக்கு. அப்ப இந்த கன்க்ளூஷன் வராது. சரி, அப்ப ஆன்சர் கன்க்ளூஷன் 1 follows. only 1 follows. எங்க இருக்கு ஆப்ஷன் 3. அடுத்து பார்க்கலாமா 15th கொஸ்டின். எல்லா கொஸ்டினுமே ஒரு தடவை பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க சரியா. இப்ப அடுத்தது பாருங்க. ஒரு டேப்லெட் காலம் மாதிரி கொடுத்துட்டு ஒரு சிம்பிளுக்கும் ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க, ஒரு நம்பருக்கும் லெட்டர் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு 3 கண்டிஷன். இந்த 3 கண்டிஷன்ல இந்த பியூட்டிஃபுல்க்கு கோட் என்னன்னு கேக்குறாங்க சரியா. ஃபர்ஸ்ட் பாருங்க, if a word starts with a vowel, இந்த வார்த்தை vowelல ஸ்டார்ட் ஆகுதான்னு பார்த்தா இல்ல, Bங்கிறது vowel இல்ல. சோ கண்டிஷன் 1 அப்படியே எலிமினேட் பண்ணிடலாம். கண்டிஷன் 2 பாருங்க, if there are more than 2 vowels in a word, இந்த வார்த்தையில 2 vowels மேல இருக்கா. ஆமா 1 2 3 4 நிறைய vowels இருக்காய். அப்போ கண்டிஷன் 2 நமக்கு ஓகே ஆகுது. இந்த கண்டிஷன் 3 பாருங்க, if a word starts with a consonant and ends with a vowel, ends with a vowel, vowel வச்சு முடியுதான்னு பார்த்தா இல்ல, கண்டிஷன் 3 வரல. அப்போ கண்டிஷன் 2 மட்டும் தான் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதுக்கு என்ன சொல்லிருக்காங்களோ அதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணா போதும். என்ன சொல்லிருக்காங்க, 2 vowelsக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் vowel 1னும் செகண்ட் vowel 2னும் அண்ட் சோ ஆன் தேர்ட் vowel 3னும் எடுக்க சொல்லிருக்காங்க. பியூட்டிஃபுல்லா E தான் ஃபர்ஸ்ட் vowel, அதுக்கு பதிலா 1 போடணும். A வந்து செகண்ட் vowel 2 போடணும். Uக்கு பதிலா 3 போடணும். சரி, அந்த Iக்கு பதிலா 4 வரும், இந்த Uக்கு பதிலா 5 வரும். ஓகே தானே. அப்ப லாஸ்ட்ல இருந்து கடைசி 5 வந்திருக்கணும். அப்ப இது வராது, இதுவும் வராது, இதுவும் வராது. இங்க மட்டும் தான் 5 இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் 3. 15th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 3. எடுத்து பார்க்கலாமா 16 பாருங்க. which two signs should be interchanged to make the following equation correct? இந்த equation கரெக்ட் ஆக்கணும்னா எந்த 2 சைனை சேஞ்ச் பண்ணணும்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பிளஸ் இருக்கிற இடத்துல மைனஸ், மைனஸ் இருக்கிற பிளஸ். அப்ப இந்த இடத்துல பிளஸ், மைனஸ் எங்கேயுமே இல்ல, சோ இதை விட்டலாம். இப்ப 16 into 25 divided by 121 plus 11 அப்படின்னு இருக்கு. அப்போ 132ன்னு வரும். இது எங்கேயுமே கேன்சல் ஆக போறது இல்ல, ஃபிராக்ஷன்ல வரும். நமக்கு ஆன்சர் ஈக்குவல் டு ஒரு நார்மல் நம்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. அடுத்து பாருங்க, மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுல டிவிஷன்ங்கிறாங்க. அப்ப இங்க தான் மல்டிப்ளிகேஷன் வரணும் கரெக்டா. அப்புறம் மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுல டிவிஷன், அப்ப இந்த இடத்துல டிவிஷன் ஆயிரும். அப்ப 16 divided by 25 into
121 minus 11 அப்படிங்கிறாங்க. இப்போ 110 சம்திங் வரும். கரெக்டா? அப்படின்னாலும் இது வந்து ஸ்ட்ரைட்டா டிவைட் ஆகாது. 25 டேபிள்ல 110 டிவைட் ஆகாது, ஃபிராக்ஷன் ஆயிடும். ஸோ செகண்ட் ஆப்ஷனுமே வராது. இப்போ தேர்ட் ஆப்ஷன் போயிடலாமா? மைனஸ் இருக்க இடத்துல டிவிஷன், டிவிஷன் இருக்க இடத்துல மைனஸ். ஓகேவா? 16 into 25 மைனஸ் பிராக்கெட்ல இருக்கிறத பண்ணா 121 divided by 11 அப்படின்னா அது 11. ஓகே, இப்போ 16 into 25 minus 11. 16 into 25 என்ன பண்ணலாம்? 16 into 100 by 4 ன்னு போடலாமா? 25. இப்போ 25 இருந்ததுன்னா 100 by 4 போடலாம். 50 இருந்துச்சுன்னா 100 by 2 போடலாம். இந்த மாதிரிலாம் பண்ணோம்னா இன்னும் சிம்பிளா இருக்கும். இப்போ கேன்சல் பண்ணா 400 minus 11 389. பர்ஃபெக்டா வந்துருச்சு. ஆன்சர் ஆப்ஷன் 3. ஓகேவா? அப்போ மைனஸ் இருக்க இடத்துல டிவிஷனும், டிவிஷன் இருக்க இடத்துல மைனஸும் போட்டா நமக்கு ஆன்சர் வரும். அடுத்து பாருங்க 17th கொஸ்டின். டைரக்ஷன் சம் கேட்டிருக்காங்க. Q walks 100 meter towards north. Q வந்து நார்த்தை பார்த்து இங்கதான் ஸ்டார்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கலாம். நார்த் பார்த்து ஒரு 100 மீட்டர் போறாங்க. சரியா? அப்புறம் அங்க இருந்து ரைட் எடுக்கிறாங்க. ரைட் எடுத்து ஒரு 150 மீட்டர் போறாங்க. அங்க இருந்து ரைட் எடுக்கிறாங்க. திருப்பி பார்க்கலாம். இங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் இது 100 மீட்டர் நார்த். ஓகே, அங்க இருந்து ரைட் எடுக்கிறாங்க. நார்த்ல இருந்து ரைட்னா இந்த டைரக்ஷன் வரும் இல்லையா? நார்த்ல இருந்து ரைட்னா 150. அப்புறம் பாருங்க அங்க இருந்து ரைட், இப்போ இதுல இருந்து ரைட் எடுக்கிறோம் அப்படின்னா 170 சொல்றாங்க, இன்னும் கீழே வரும். அதுக்கப்புறம் பாருங்க அங்க இருந்து லெஃப்ட் எடுத்து 80. ஸோ இங்க இருந்து லெஃப்ட் எடுத்தாங்கன்னா சவுத் பார்த்துருக்காங்க, லெஃப்ட்னா இங்க வரும் 80. அப்புறம் பாருங்க ஃபைனலி ஹி டர்ன்ஸ் லெஃப்ட், இங்க இருந்து லெஃப்ட் எடுத்து 70 போறாங்க. ஸோ 70 அப்படின்னா இந்த இடம் 100னா இந்த இடத்துல வரும், இந்த இடத்துல வரைக்கும் வரும். சரியா? 70. அப்புறம் என்ன பண்றாங்க? how many meters in which direction is one starting point. ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்க, அங்க இருந்து அவருக்கு எவ்வளவு டைரக்ஷன் கேக்குறாங்க. அப்போ இங்க ஒரு 150 இருக்கு, இங்க ஒரு 80 இருக்கு. 150 plus 80 என்னாச்சு? 230 ஆச்சு. 230 வச்சு ஒரே ஒரு ஆப்ஷன் தான், ஈஸியா போட்டலாம். ஆப்ஷன் 1. 17th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன். அடுத்து பார்க்கலாமா? 18th கொஸ்டின் பாருங்க. இதுவுமே சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொஸ்டின் தான். ஒரு சர்க்குலர் டேபிள்ல 8 பேர் இருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் ஒரு பாயிண்டா கொடுத்து லாஸ்ட் எல்லோட பொசிஷன் ஹச்ல இருந்து பார்க்கும்போது எல் எவ்வளோத்துல இருக்கு அந்த மாதிரி கேட்கறாங்க. சரியா? இந்த ஒரு கொஸ்டின் நீங்க ட்ரை பண்றீங்களா? இந்த ட்ரை பண்ணி இதோட ஆன்சர் வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. சரியா? அடுத்து பார்க்கலாமா? ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் பார்த்திருக்கோம், இதே பேட்டர்ன்ல பார்த்தாச்சு இல்லையா? ஸோ இதை ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். அடுத்து பார்க்கலாம் 19th கொஸ்டின். 5, 20, 80, 320, 1280. பார்த்தாலே தெரியுது சின்ன நம்பர்ல ஸ்டார்ட் பண்ணி ஒரு பெரிய நம்பர் வரைக்கும் போகுது இல்லையா? இப்போ இந்த ரெண்டு இது வந்து என்ன பேட்டர்னா இருக்கும்? மல்டிபிளிகேஷன் கண்டிப்பா இருக்கும். பாருங்க 5 20 மாறணும்னா என்ன பண்ணும்? 5 4s are 20. 20 80 மாறணும்னாலும் into 4. 80 320, 8 4s are தான் 32. இப்போ into 4. இப்போ எல்லாமே into 4. லாஸ்ட் ஆன்சர் நமக்கு 1280 into 4 அப்படிங்கறதா நம்மளோட ஆன்சர். 8 4s are 32. 2 வச்சு முடிகிறது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்கதான் இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் 3. ஓகே, அடுத்து பார்க்கலாமா? லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு லெட்டர் அனாலஜி கொஸ்டின். JHL அப்படிங்கிறது MKOவா மாறுது. PNR அப்படிங்கிறது SQUவா மாறுது. இதே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணக்கூடிய ஆப்ஷன் எங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் பார்க்கலாமா? JM மாறுதுன்னா என்ன அர்த்தம்? J10 M13 +3 ஆயிருக்கும். அதே மாதிரி P16 S19 +3. அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் +3ங்கிற பேட்டர்ன் வருது. அதே பேட்டர்ன் ஆப்ஷன்ல எங்க வருதுன்னு பார்க்கலாமா? இங்க W இருக்கு, இங்க Y இருக்கு. Wனா 23, Yனா 25 +2 ஆயிருக்கு. அப்ப இது வராது. அதுக்கப்புறம் பாருங்க W வந்து Z மாறுது. இது ஓகே, இது வந்து நமக்கு +3ங்கிற பேட்டர்ன் வருது. அடுத்து பாருங்க VY மாறுது. V22, Yங்கிறது 25. கரெக்டா? இதுவுமே +3 ஓகே தான். அடுத்து பாருங்க ZV மாறுது. இது குறைஞ்சிடுச்சு, சோ இது வராது. சோ ஆப்ஷன் வந்து 2 இல்லனா 3 அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. செகண்ட் லெட்டர் பாருங்க HK மாறுது. அதாவது 8 வந்து 11 மாறுது. +3 ஆயிருக்கும். கரெக்டா? அப்போ T +3 ஆனா என்ன வரும்னு பார்க்கணும். Tங்கிறது 20, Xங்கிறது 24. அப்போ +4 ஆயிடுச்சு, இது வராது. அப்போ W தான் நமக்கு கரெக்ட். ஆன்சர் ஆப்ஷன் 3. 20th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 3. பேட்டர்ன் என்ன? ஃபர்ஸ்ட் லெட்டரும் +3, செகண்ட் லெட்டரும் +3. ஓகே, அப்படி இருக்கக்கூடியது ஆன்சர் ஆப்ஷன் 3 மட்டும். ஓகே, 20 கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணிட்டோமா? ஒரு கொஸ்டின் மட்டும் உங்களை ட்ரை பண்ண சொன்னேன், அது மட்டும் நீங்க ட்ரை பண்ணுங்க. சரியா? 20 கொஸ்டின்ஸ் வரைக்கும் முடிச்சு ரீசனிங் ஃபுல்லா நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். செக்யூரிட்டி அசிஸ்டன்ட்ல கேட்ட மொத்த ரீசனிங் 2023 டிசம்பர் 2023 மார்ச்ல கேட்ட எல்லா ஷிஃப்ட்டும் முடிச்சாச்சு. ஓகேவா? ப்ராப்பரா ரிவைஸ் பண்ணிக்கோங்க, எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.